எஸ். இன்னைக்கு இந்த 2 சட்னியோட ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். 20 மினிட்ஸ்ல குக் பண்ணிட்டு இட்லி, தோசை, சாப்பாடோட சர்வ் பண்ண ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், இன்னைக்கு தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்: அரை மூடி தேங்காய், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, 8 பல் பூண்டு. கார சட்னிக்கு 5 காஞ்ச மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் ஒரு 8, இஞ்சி மீடியம் சைஸ் 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கல்லையும் நம்ம ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் தரும். தேங்காய் சட்னியில் நம்ம காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணலாம், பட் கலர் ரெட் கலர் ஆயிரும். ஸோ எனக்கு ரெட் கலர் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் ஒரு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக ஜாஸ்தியாக வேணும்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவை நீங்கள் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா சுரண்டி எடுத்து கூட ஆட் பண்ணலாம். ஸோ காரம் நான் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆடோ கம்மியோ பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வெல்லமும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக இப்போ தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கார சட்னி நம்ம பார்க்கலாம். ஸோ கார சட்னிக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இது சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தோசைக்கு நம்ம மசாலா தோசை ஊற்றும் போது அதில் இந்த கார சட்னி மேலே இது பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா போடுறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் விட்டுக்கோங்க. கார சட்னிக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாகவே தண்ணி ஆட் பண்ணணும். பிகாஸ் ஏற்கனவே தக்காளியில் தண்ணி இருக்கும். ஸோ வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும். மிக்ஸி ஜாரில் ரெண்டும் அரைச்சி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டுருங்க. அதை நல்லா பொரிய விடுங்க. அவ்வளோதான். இதை போட்டு நம்ம இப்போது நம்ம சட்னிக்கு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதே ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.